கஸ்தூரி. யோ, என்னையா அது? ஊட்டி சரகத்துல எத்தனை சந்தன மரம் எங்கெங்க இருக்குன்னு டீடைல் அனுப்புவீங்கன்னு லெட்டர். ஸ்டேட்மெண்ட் அனுப்பி அனுப்பி நான் செத்து சுண்ணாம்பாயிட்டேன். சென்னையில இருந்து லெட்டர் போடுறான், அத அனுப்பு இத அனுப்புன்னு. காட்டுக்குள்ள போய் கணக்கு எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம். இந்தாயா, இத எடுத்து போய் மானிக்கிட்டு கூடியா. என்னது 2 இட்லி 1 வடையா? இது உடுப்பு ஹோட்டல் கிடையாதுயா, ஃபாரஸ்ட் ஆபீஸ். காலங்காத்தால கடுப்பை ஏத்துறானுங்க. யார் சார் நீங்க? இப்படி வாங்க. சார், ஃபாரஸ்ட் ஆபீசர். நான் தான். என்ன விஷயம் சொல்லுங்க. சார், என் பேர் கணேஷ். நான் சென்னையில இருந்து வரேன். எனக்கு ஒரு முக்கியமான தகவல் வேணும் சார். என்ன தகவல் வேணும்? 1.5 மாசத்துக்கு முன்னாடி மலையில இருந்து விழுந்து அடிபட்ட ஒருத்தரை உங்க காட்டு இலாக்காக்காரங்க கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நிமிஷம் சார். அடிப்பட்ட அதிர்ச்சியில அவருக்கு ஞாபகம் கூட சரியா இல்லையே. அவரே தான் சார். அவர் பேரு திருங்கிற திருநாவுக்கரசு. அவரை தேடிதான் நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். இப்போ அவர் எங்க இருக்காரு? நான் உடனே அவரை பார்க்கணும் சார். இப்ப நீங்க அவரை பார்க்க முடியாது. ஏன் சார்? ஏன்னா அவர் தான் குணமாகி அப்பவே ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரே. சார், நீங்க சொல்றது? ஆமா சார், உடம்பு காயெல்லாம் சரியாயி பழையபடி ஞாபகம் எல்லாம் வந்து பூரண குணமாகி அப்பவே அவர் போயிட்டாரே. சார், இது வரைக்கும் அவர் வீட்டுக்கு வந்து சேரல. சார், அடிபட்டு கிடந்தவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காப்பாத்ததே பெரிய விஷயம். வீடு வரைக்கும் கொண்டு வந்து வேணும்னு எதிர்பார்க்கறீங்களே? அப்படிலாம் இல்ல சார். அவர் இன்னும் வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வர பிடிக்காம இருக்கலாம், வேற வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்ல இனிமே வீட்டுக்கு வந்து சேரலாம். இப்படி எத்தனையோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ அவரை நீங்க தான் சார் போய் தேடி பார்க்கணும். தேங்க்ஸ் சார். நீங்க எங்க தேடி வந்திருக்கீங்க? இந்நேரம் உங்களை தேடி அவர் வீட்டுக்கு கூட போயிருக்கலாமே. என்ன சார், அவர்கிட்ட எப்படி சொல்லிட்டீங்க? வேற எப்படி சொல்லணும்? அவருக்கு ஞாபக சக்தி திரும்பி வரவே இல்ல சார். ஒரு மாதிரி செமியாட்ட மெண்டல் மாதிரி தெரிஞ்சாரு சார். விஆர்எஸ் வாங்கின ஆபீசர் கணேசமூர்த்தி சார் தான் அவரை பார்க்கவே பாவமா இருக்குன்னு தன்னுடைய கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. யோ, இது அத்தனையும் எனக்கு தெரியும்யா. இதெல்லாம் நான் அவன்கிட்ட சொன்னா கணேசமூர்த்தி ஊர் எது, அட்ரஸ் எது, அவன் டெலிபோன் நம்பர் என்னன்னு 1008 கேள்வி கேட்பான் அவன். ஏன் என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போவனு கூட சொல்லுவான். நல்லா இருந்தவன இவங்க தான் பைத்தியமாக்கிட்டாங்கன்னு அவன் நம்ம மேல கேஸ் கூட போடுவாயா. இருக்கிற ஒர்க் லோட்ல இதெல்லாம் எனக்கு தேவையா? அந்த கணேசமூர்த்தி ஒரு பொழப்பு கெட்டவையா. தேவையில்லாம அந்த சமூக சேவையெல்லாம் செய்வாரு. எனக்கு என்ன தலையெழுத்தா? வந்தவன் நான் சொன்ன ஒரே வரியில வாயை மூடிக்கிட்டு போனானா இல்லையா? ஆமா சார். அதே மாதிரி போயா, போய் வேலையை பாரியா. வந்துட்டாங்க. அவரை எங்க போய் தேடுறது? திரு உங்க இல்லன்னு எதுக்கு கஸ்தூரிக்கு போன் பண்ணி சொல்லணும்? பாவம், ரொம்ப அப்செட் ஆயிடுவா. நேர்லயே போய் சொல்லிடுவோம். செல்லையும் ஆஃப் பண்ணி வைப்போம்.